கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை கேளுங்கள். இன்றைக்கு ஒரு புது ஊழியத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது என்ன ஊழியம்னா ஊதர ஊழியம். அது என்ன ஊழியம்? ஊதர ஊழியம். இயேசு ஊதி பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னாரு. அந்த ஊழியத்தை நீங்களும் செய்யணுமா இல்லையா? இயேசு சொன்னார், நான் என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரிகளை செய்வான். ஊதுகிற ஊழியம் அப்படின்னு ஒரு ஊழியம் இருக்கு. ஆமாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இயேசு செய்த எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் பிசாசு செய்கிற எல்லா காரியத்தையும் தெரிஞ்சுக்கிறான். ஆமாம், அதனால் அழிஞ்சு போகிறான். இயேசு மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷத்தில் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் கற்றுக்கொள்வது நல்லது, நமக்கு நல்லது. ஆவியின் அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்கிறாரு. உன்னுடைய பிரயோஜனத்துக்காக எந்த ஒரு ஊழியத்தை இயேசு செய்துகிறார். அது என்ன ஊழியம்? ஊதுகிற ஊழியம். அது என்ன ஊதுகிற ஊழியம்? எடுங்க, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். யோவான் 20:22. சீக்கிரம். யோவான் 20:22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வசனம் படி. யோவான் 22. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்டிருப்பா? பெற்றுக்கொண்டா? அல்லேலூயா. அவர்கள் மேல் ஊதுறாரு. ஆமா, என்ன ஊதுவாரு? ஏசுனாரு ஜீவனை தான் ஊதுவாரு. அவர் யாரு? நானே வழியும் சத்தியமா. ஆமா, ஜீவனை ஊதணும். ஆமா, ஜீவன் உள்ளவர் ஜீவனைத்தான் ஊதுவாரு. ஜீவ வார்த்தையை தான் ஊதுவாரு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு ஊது. அந்த அதை ஊதும் போது உள்ளகிற ஜீவன் தான் வருது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம தம்முடைய சாயலின்படி உண்டாக்கி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கி, அவன் நாசியிலே தேவனாய் கர்த்தர் ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். ஜீவனுள்ள கர்த்தரு ஊதினாராம் ஆதாம. ஏதேன் தோட்டத்தில் மண்ணினால் அவனை உண்டாக்கி, சரீரம், கண்ணு, காது, மூக்கெல்லாம் உண்டாக்கி, அவன் ஊதந்தமேனா என்னன்னா ஜீவாத்மா ஆயிட்டானா. அப்படியே ஆற்று, லங்ஸ், கிட்னி எல்லாம் வந்துச்சு. அந்த ஜீவன் போடுவான் அந்த ஊதந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அவர்கள் மேல் ஊதி, இது ஒரு ஊழியம். இதை இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற எல்லாருமே செய்யணும். ஆமாம், இயேசு ஏற்றுக்கொண்ட தாய் தகப்பனா இருந்தீங்கன்னாக்கா, ஞானஸ்தானம் எடுத்த தாய் தகப்பனா இருந்தீங்கன்னாக்கா, அவருடைய ஜீவப்பம் ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணினா உங்களுக்குள்ள ஜீவ சுவாசம் இருக்குது. என்ன சுவாசம்? ஜீவ சுவாசம். ஆமாம், இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குள்ள மரண சுவாசங்குது. அவன் ஊதனா கூட அசுத்தாவி தான் அவன் மேலே இறங்கும். ஏசு சொல்கிறாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரா இல்லையா? அப்போது இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஊழியத்தில் இருக்கிற அந்த 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 ஊழியத்தை செய்யணுமா, செய்யக்கூடாதா? இது எந்த ஊழியத்துக்கு சில ஊழியக்காரங்களாம் ஊதுறாங்க. கவஜானியா
அந்த மைக் வச்சுன்னு அப்படின்றால, அது வேதத்தின் அடிப்படை தான். அது யோவான் 20ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆனால் எந்த வெளிப்பாடோடு ஊதுறாங்கன்றது தான் அங்கே கேள்வி. இந்த மாதிரிலாம் வெளிப்பாடு வச்சுன்னு ஊதுனாக்கா நல்லது தான். இல்லைன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறது ஊதிடுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி ஜனங்க மேலே இறங்கிடும். டோட்டலாக கிறிஸ்துக்குள்ளே இருந்துக்கணும். புரியுதம்மா? கிறிஸ்துவின் ஆவி, அன்பின் ஆவி, மன்னிக்கிற ஆவி, அகோபி அன்பின் ஆவி. ஏசு அகோபி அன்பு நிறைந்தவர். ஏசு இவ்வளவாய் உலகத்தில் என்ன கொண்டார்? அன்புன்னா என்னன்னுமா? தேவ அன்பு. மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் இந்த மாதிரி அன்பு கிடையாது. ஏசு அகோபி அன்புன்னா பாவிகளையும் நேசிக்கிற அன்பு. எப்பேற்பட்ட பாவி, எப்பேற்பட்ட துரோகிரி மன்னித்து அன்பு கூறுகிற அன்பு. அது ஜீவனே கொடுக்குற அன்பு. ஜீவ சுவாசத்துவ தேவநாயகத்தை ஏதேன் தோட்டத்தில் பிதா குமார் பசுத்தாவியன் நமது சாயலின் படி சொன்னாரா இல்லையா? அதில் திருத்துவத்தில் 2வது நம்ம தான் இயேசு. அங்கே ஆதாமுக்குள்ள ஊதி அந்த நாசியில் ஊதி அவனை ஜீவாத்மாவாகி அவன் அபிஷேகத்தை நிரம்பினானா இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் தொட்டுட்டு ஜீவ வச்சுக்கல்ல வீடுன்னு சொன்னார் பாருங்க. சொன்னாரம்மா ஆதாம. அதே திருத்துவத்தில் 2வது நபர் இயேசு வந்து இங்கே யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி. யாரு? சீசர்கள் மேல. 21 படி இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரு? சீசர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. பிதா இயேசு அனுப்பினாராம், இயேசு இவர்கள் அனுப்புறாராம். பிதா என்னை அனுப்பினார். எதுக்கு? ஊதத்துக்கு. என்னது? ஜீவன ஊதத்துக்கு, ஜீவ வார்த்தையை பேசுறதுக்கு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறாரு. அப்போ ஊதும் போது ஜீவ ஊது தான் ஊதுறாரு. ஆமாம், நன்மத்தையும் ஊதக்கூடாது. அசுத்தாவி இறங்கிடும் பிள்ளைங்க மேலே. என்னத்த ஊதுனா? ஜீவ வார்த்தை, ஜீவ சர்றம், ஜீவ ஊது. இது வந்து இது ஒரு ஊழிங்க. ஏசு ஊதிக்கிறார் பாருங்க. என்னங்க இப்படி சொல்கிறேன்? என்ன தாமஸ் என்ன பேசிக்கிற? ஆமாங்க, ஊதுற ஒரு ஊழிங்குது. ஏசு ஏற்றுக்கொள்ள ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து 100க்கு 100 நீங்கள் கிறிஸ்துவ அகோபி அன்பு நிறைந்தவர்களா அதை நீங்கள் கூட ஊதலாம். அது என்ன வெளிப்பாடு? ஜீவனை ஊதுறான். அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து மூடு. இந்த வெளிப்பாடோடு ஊதுறான். ஏசு எப்படிமா ஊதுவாரு? எப்படி ஊதுவாரு? தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்தை அவன் பேர் சொல்லி ஊதுறாருனாக்கா உடனே அசுத்தாய் உள்ளுக்கிற அசுத்தாய் பசுத்தாய் பட்டுன்னு இறங்கிட்டாங்க. இறங்காதா? அந்த மாதிரி நீ செய்யணுமா? செய்யக்கூடாதா? ஏசு என்ன சொன்ன? என்னை விசுவாசிக்கிற நான் செய்த கிரியைகளையா செய்வான், இவைகளை பார்க்கலாம் பெரிய கிரிகள் செய்வான். இது ஒரு கிரியை தான். நம்ம ஏசு செய்த கிரியை ஊடியா. அப்போது நீ ஓதலாம். ஆமாம், இங்கிலீஷ் படிமா. இங்கிலீஷ் சீக்கிரம். யோவான் 20ஆம் அதிகாரம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அனுப்புகிறா. நீங்கள் உலகம் எங்கே போங்க. நீ எங்கே போகிற? வாரம் பிரம்மபுரத்துக்கு போகிற. அங்கே ஓதனை யார் மேலனா? வார்த்தையை பேசினாலும் ஜீவ வார்த்தை தான், ஓதனாலும் ஜீவ ஊது தான். ஜீவனை தான் ஓதணும். ஆமாம், நன்மத்தையும் ஊதிட்டு கூடாது. மனுஷன் சும்மா ஹான்னு கொட்டாவி விட்டா அசுத்தாவி தான் வரும் அவனுக்கு. உள்ள அசுத்தாவி இருந்தாக்கா. புரியுதம்மா? ஜீவ வார்த்தை ஜீவனை பசுத்தாவி இறங்கிச்சான் பேர் அவங்க மேலே. அல்லேலூயா. படி இங்கிலீஷில். ஜான் 20th chapter 22 22nd verse. And when he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit. பிரெத்தா ஊதுறதுல பிரெத்துனா? அப்போ பிரெத் பண்ணுறாரு, ஊதுறாரு. ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட்டு, ரிசீவ் பண்ணிக்கிறாங்க ஹோலி ஸ்பிரிட்டை. அப்போ நீ ஓதனாக்கா பிரீத்தா, அதான் ஊதுத. பிரீத்தா பிரீத் பிரீத் பண்றாரு. ரிசீவ் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் பேச்சு அவன் வந்துட்டு பாரு அவங்க மேல. ஐயோ, நான் பசுத்தாவி போறதுக்கு என்னங்க பண்ணோம்? என்கிட்ட வா ஊதுற. ஜீவ வார்த்தை ஜீவ ஊது. அல்லேலூயா. ஏசு நம்ம ஊதிருப்பாரு. அவர் யாருமா? நானே வழியும் சத்தியமா. அப்போ ஜீவ ஊதுதான் ஊதிருப்பாரு. அந்த ஜீவன்ல தேவன் நீதிட்டு ஊதித்தது இருக்குது. எப்படி ஊதிருப்பாரு? அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஊதிருப்பாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊதந்தமே உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிச்சான் மேலே.
பேசினாலும் ஜீவ வார்த்தை தானே பேசு. நன்மை தீமையா பேசியிருப்பார் ஏசு. ஏசு நன்மை தீமை அறியத்தக்கவர் இல்லை. ஏசு நானே வழியும் சத்தியமா பேசினாலும் ஜீவ வார்த்தை தான். அவருக்கு பேரே ஜீவ வார்த்தை. அந்த ஜீவல தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அதை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம்னு அசுத்தாய் பசுத்தாய் வந்தது. பசுத்தாய் எங்க விடல, வியாதி வந்து விடல, சாபத்தில் இருந்த குட்டு கண்டது செவிட்டுக்காக இருக்குது, குஷ்டம் சுத்தமாகுது. அவர் தழும்புகள் பேசினாலும் ஜீவ வார்த்தை தான், ஓதனாலும் ஜீவ ஊது தான், கையை வச்சாலும் ஜீவனுடைய கை தான் வைக்கிறாரு. டோட்டலாக இயேசு ஜீவ வார்த்தையில் இருந்தார். அந்த ஜீவனை ஓதுறாரு. ஊதந்தமே உள்ளகிற மரணத்தின் ஆவி ஓடிது, அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்குது. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்தா நீ கூட ஓதணும். என்னைக்காவது செஞ்சுக்கிறேன். அந்த இப்போ தான் நானே இந்த கண்ணால் இந்த வசனத்தை பார்த்தேன். உண்மையை சொல்கிறேன். இது வழி நான் ஊதி இது வழி ஊதி இது படிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ தான் உணர்வு தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு இப்படி ஓதணும். இந்த வெளிப்பாடோடு ஓதணும். ஆமாம், வெறும் ஊதுண்டி இருக்காது. மனைவி மேலே ஊதணும், பிள்ளைங்க மேலே ஊதணும், தாய் தகப்பன் விசுவாசிங்க மேலே ஏசுன்னு சுவாசத்தை ஊதுற தேவன் தனக்கு ஆதாம் உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கினான். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடோடு ஊதணும். புரியுதா? ஆமாம், ஏதோ ஊதுற மைக்கு பிடிச்ச இந்த வெளிப்பாடெல்லாம் ஊதுனா உள்ள இவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாய் தான் அவன் மேலே போய் இறங்கும். புரியுதாம்மா? நீ கிறிஸ்துவ தான் ஊதணும், ஆதாம ஊதக்கூடாது. நன்மை தீமை ஊதின்னு இருந்தாக்கா அவன் ஏற்கனவே அசுத்தாய் இன்னும் 2 அசுத்தாய் பிச்சுக்க அவனுக்கு. கிறிஸ்து ஜீவனை ஓதணும், ஜீவ வார்த்தையை. அப்போ அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் போட்டு இருந்துச்சா? அப்போ ரிசீவ் பண்ணனா ஏதோ ஒன்று ஊதணுங்க. நீ ஊதாது இருக்கக்கூடாது. ஏசு ஏற்றுக்கூட ஞானம் இந்த ஊதுற வேலையை நீ எப்பவுமே செய்யலாம். நீ எங்கேயுமே செஞ்சு தான் ஆகணும். ஏசு செஞ்சாருங்க, நீ செய்யணுமா? திருச்சபை செய்யணுமா இல்லையா? அது ஜீவனை ஓதணும். ஓதனார்னு போட்டுக்கிறதுங்க. அசுத்தாய் போய் பசுத்தாய் ரிசீவ் பண்ணிக்கினாங்களாம். பசுத்தாவிய உங்கள் பிள்ளைங்கள்லாம் ரிசீவ் பண்ணிக்கணும். கிறிஸ்து உனக்குள்ளே ஆதாமா கிறிஸ்து ஆதாம்குள்ளே கிறிஸ்து ஆதாம்குள் மரித்து கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கிறாய். ஜீவ பேசினா ஜீவ வார்த்தை, ஓதுனா ஜீவ ஊது, கையை வச்சா ஜீவ கையை. ஏசு தேவி நீதி ஜீவன் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இப்படி மத்தியசமாக செய்ய 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 அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். நான் இந்தியிலேருந்து நான் இதை ட்ரை பண்ண போகிறேன். ஜனங்க ஜீவனை ஓதணும் தேவனுக்கு தனக்கு ஆதாம்த்து முழு உலகத்துக்கு. அவ்வளோதான் மத்தியசமாக ஓதணும். அப்படித்தானமா ஓதுனாரு. இப்போ லேகன் பிசாசுக்குள்ள எத்தனை அசுத்தாவிச்சு? 2000 அசுத்தாவிக்குது. யாரோ ஊதிக்கிறாங்க. நண்பத்தையுமோ ஊதி 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 2000 பிச்சா அசுத்தாவி பிச்சு. ஏசு அவனை பார்த்து என்ன ஊதி இருப்பாரு? நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. ஆமாம், ஊதி கூட இருப்பார். ஆனால் பைபிள் ஊதனம் போல பிசாசு துரத்தினா இருக்குது. அப்பாலே போய் சாத்தானேன்றாரு. ஆனால் அவனுக்குள்ள அசுத்தாய் 2000 அசுத்தாய் போடணும். என்ன பண்ணணும் இவரு? அவன் மேலே என்ன ஊதனான்? ஏசு அசுத்தாய் பிச்சனுக்குள்ள ஊதிருப்பாரா இல்லையா? அந்த காத்து பத்து உள்ளகிற 2000 அசுத்தாய் ஓடி பிச்சு அவனுக்குள்ள. ஜீவ வார்த்தையை ஓதணும், ஜீவனை ஓதணும். ஆமாம், ஜீவனை ஓதணுன்ற வெளிப்பாடு ஒரு ஓதணும். உனக்குள்ள இருக்கிற அசுத்தாய் அவன் மேலே ஊதிருப்பாரு. ஆமாம், எப்பவுமே உனக்குள்ள பழைய மொழி உனக்குள்ள ஏகப்பட்ட பலவீனம் இருக்கும். அதை ஓதணுன்ற வெளிப்பாடு ஒரு ஊடக்கூடாது. கிறிஸ்துவை ஊதுகிறேன்னு ஓதணும். ஜீவ சுவாசத்தை ஓதுற தேவனுக்கு தனக்கு உலகத்துக்குன்னு அப்படி ஓதணும். அவன் அந்த கான்சியஸே இல்லாத மொட்டையா உனக்குள்ள ஆவிதான் அவனுக்கு போய் பிடிக்கும். கேட்டமா? நான் சொல்றது கேட்டா இல்லையா? பவுல் என்ன தான் இனி நான் அல்ல இயேசுவே எனக்குள் பிழைத்திர சொன்னாரா இல்லையா? கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றாரு. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? பழைய மனுஷன் பாவிகளும் பிரதான பாவின்றான். ஆனால் அவனை இனி நானே இல்லைப்பா இயேசுவே எனக்கு. அந்த இயேசு தான் ஓதுறான். இயேசு பதி கிறிஸ்துக்குள் 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 கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான். அப்போ அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நீ ஏதோ ஒன்று ஓதணும். இயேசுவே ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்காத எல்லாரும் என்னத்தை ஊதுவாங்க? மரணத்தை தான் ஊதுவாங்க. உள்ள மரணங்குது. நன்மை தேமையை ஊதுவாங்க. அசுத்தாவி தான் பிடிக்கும். எல்லாருமே அசுத்தாவி ரிசீவ் பண்ணிக்குவாங்க. அவனுக்குள்ள இருக்கிற ஆவி தான் ரிசீவ் பண்ணிக்குவாங்க. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிழா பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெற்றுக்கிட்டு ஜீவனை ஓத 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 தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் ஓதும் போது உடனே உள்ளகிற அசுத்தாய் பிச்சை மனைவி, அசுத்தாய் பிச்சை புருஷன், அசுத்தாய் பிச்சை பிள்ளைங்க, அசுத்தாய் பிச்சை விசுவாசிங்களெல்லாம் பார்த்து ஏசுனாவது ஜீவ சுவாசத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் சொல்லும்போது
உடனே பசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஏசு அதை செய்கிறாரு, சேஷர்களுக்கு செய்கிறாரு. செஞ்சுட்டு ஒரு மாதிரியை எழுதி வச்சுட்டு போய்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆக மொத்தத்தில் ஜீவன் தான் பெரிய கிரியை, ஜீவ வார்த்தை தான். அதை பல விதத்தில் செய்கிறாரு. கைகளை வச்சு சுகமாக்குறாரு. இங்கே சொல்கிறாரு தூர காணான்னு விஷயம் பிசாசு அந்நேரமே சுகமாயிடறான். நீ இங்கே கூட ஊதலாம். உங்கள் மனைவி தூரம், உங்கள் பிள்ளைங்க தூரத்தில் என் பிள்ளை பேர் சொல்லி இங்கே ஊதி பாரு, தேவன் தனக்கு ஆதாம் முழுசு அங்கே இருக்கிற அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்கிடுவாங்க மேலே. கரெக்டு மேட்ரு, உண்மையா இல்லையம்மா? இங்கே சொன்னால் அங்கே இருக்கிற காணான்னு விஷயம் அந்நேரமே சுகமா ஜீவப்பா. ஐயோ என் மகள் பிசாசினால் கொடியே வேணாம், அசுத்தாய் இருக்கிறாப்பா. பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை. என்னப்பா ஜீவப்பா. ஏசு நானே ஜீவப்பா. அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை தான் ஊதணும், ஜீவ சுவாசத்தை ஊதணும். ஜீவ அப்பது ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, ஜீவ வார்த்தை, தேவி இது ஃபூன்னு ஊதுறான். இங்கே சொல்கிறார் ஸ்பாட்டில் அவங்க காணாசி மக அம்மா தான் இருக்கிறாங்க. அவன் மகன் வந்து தூரத்துலேயே இருக்கிறான், வீட்டிலே. அங்கே வந்து ஈட்டுன்னு வர முடியல அவளை. அவ்வளோ வேதனை. என்ன டிப்ரெஷனோ என்னவோ, என்ன பைத்தியமோ என்ன மனநு கொடிய பிசாசு, கொடிய வேற பிசாசு அங்கே அழகை வச்சுக்குதாங்க. பார்த்துக்கிறேம்மா எவ்வளோ கொடிய வேதனை. இவ வந்து சொல்கிறா, ஐயா என் மகள் பிசாசுனார் கொடியே வேணும், என் மகளுக்கு இறங்குன்றா. இல்லைம்மா நீ காணானி சரிம்மா, நீ ஒரு அசுத் நாய். யூதர்கள் நாயினா புறஜாதிகளை நாய். நான் வந்து இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன், பிள்ளைகள் நான் அப்போ நாய்க்குட்டிக்கு போகிறதெல்லாம் நல்லதில்லைன்றாரு. அவர் சொல்கிறார் நாயின்னு தான் நினச்சிக்கோ. நாயினா பிசாசுன்னு அர்த்தம். பிசாசுன்னு தான் நினச்சிக்கோப்பா. அந்த ஜீவனை கொஞ்சம் கொடுப்பா, என் மகள் கொடு. பிசாசு போட்டோம், அந்த ஜீவனை கொஞ்சம் ஜீவ அப்பத்தை கொஞ்சம் கொடு. ஓச்சா இல்லையா பிசாசு? இங்கே பாருமா, என்ன பாரு, பிசாசு ஓச்சா இல்லையா? அந்நேரமே அவள் சுகமானார். அப்போ ஜீவனை கொஞ்சம் ஊது என் மகன் மேலே. என் மகள் என்ன ஊது? ஜீவ அப்பத்தை கொடு, ஜீவனை சுவாசத்தை ஊது. இங்கே ஊது, அங்கே அசுத்தாய் ஓடிடும். உங்கள் சொந்தக்காரர் பந்தக்காரங்க அம்மா கொல்லத்தில் கேரளாவில் உங்கள் தங்கச்சி அக்கா தங்கச்சி இங்கே ஊது ஃபூன்னு சொல்லி ஒரு ஜபத்தை பண்ண. தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுது அந்நேரம் அங்கே அசுத்தாய் ஓடி பசுத்தாய் இறங்குதா இல்லையா பார்ப்போம். இல்லையா? ஏசு இப்படியெல்லாம் ஊழி செஞ்சுக்கிறாமா. அவர் செய்த அற்புதங்களை நான் உலகம் கொள்ளாதான். நிறைய அற்புதம் அவர் செஞ்சதெல்லாம் பைபிள் ஏது ஏன்னா புஸ்தகம் கொள்ளாதான். அவ்வளோ அற்புதம்லாம் செஞ்சுக்கிறாரு. என்னென்னவோ ஊழி செஞ்சுக்கிறாரு. சமீபத்துலேருந்து தூரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சுக்கிறாரு. ஃபூன் ஊதி அற்புதம் செஞ்சுக்கிறாரு. வார்த்தையை சொல்லி அற்புதம் எல்லாம் ஜீவனுக்குள்ளேயே தான் இருக்குது. வார்த்தை ஜபம் எல்லாம் ஜீவ விசத்துக்கிறேன். தேவி நீதிட்டு உயிர்த்து அந்த 2 வெள்ளம் தேவி நீதிட்டு உயிர்த்ததுக்குள்ளேயே இதுதான் இவ்வளோ செஞ்சுக்கிறாரு. ஓதுறது, கை வைக்கிறது, வார்த்தையை சொல்கிறது, அப்புறம் எத்தனை ஊழியம் செஞ்சுக்கிறார். தொடர்றது, அவர் நேல்பட்டு சுகமாகிறது எல்லாம் கிறிஸ்துக்குள்ளேயே செய்யணாத்த. அது ஊது, கையை வையி, தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ வார்த்தையை பேசி தேவி நீதிட்டு உயிர்த்தலுக்கு சொல்ல 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 அங்கே அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிடுது. அதுதான் டோட்டலாக உச்சந்தேருந்து உள்ளங்காது சுவாசம், கண்ணு, காது, மூக்கு, வாழி, இதயம், லங்ஸு, ரத்தம், ஜீவ ரத்தம், ஜீவ சர்றம், ஜீவ சுவாசம், ஜீவ கண்ணு எல்லாம் ஜீவனா நீ மாறணும். இல்லைன்னா நன்மை தேமை சரீரம், நன்மை தேமை ரத்தம், நன்மை தேமை வார்த்தை, நன்மை தேமை சுவாசம் எல்லாம் அசுத்தாவியாக இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லாக. இதுதான் இல்லையா மனுஷங்குள்ள? ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்றுட்டாங்களாம். சுவாசம் கூட அசுத்தாவி, சுவாசம் வந்து அசுத்தாவி தான் கட்சியில் மீண்டே வர முடியல பாரு மனுஷன் அசுத்தாவிலேருந்து. அதுதான் கிறிஸ்துவின் ஆவியை ஏற்றுக்கொள்ளணும், ஜீவனுக்குள்ளே வந்துடணும், ஜீவ வார்த்தையை பேசணும், பூன்னு ஜீவ சுவாசத்தை ஓதணும், ஜீவனை சுவாசிக்கணும். சுவாசம் கூட ஜீவ சுவாசம் தான். ஆகாரம் புஷிக்கிற ஆகாரம் ஜீவ ஆகாரம். அப்போதே தண்ணீர் வியாதியை விட்டு விலகு. ஜீவ அப்பம், ஜீவ ரத்தம் எல்லாம் நன்மை தேமை சரீரம், நன்மை தேமை ஆகாரம், நன்மை தேமை சுவாசம், நன்மை தேமை கண்ணு, நன்மை தேமை காது, நன்மை தேமை சரீரம், நன்மை தேமை ரத்தம், எல்லாம் அசுத்தாவியாக பிரிச்சுக்குது. அப்போ யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், போங்க சபையாக போங்க. எப்படி ஊதுனா? ஜீவ சுவாசம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊதுறேன்னு அந்த கான்சியஸில் தான், அந்த கான்செப்டில் தான் எதுவுமே செய்கிறார். ஒன்று ஓதுனார்னா அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து உடனே அசுத்தாய் வந்து பசுத்தாய் இறங்குது. ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம், அவன் பாவம் தேவனே ஆதாம் வந்து முழுவத்தை பாதிக்குது.
அதுக்காக ஜீவ ரத்தத்தை ஜீவ சுவாசத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் கொடுக்கும்போது அசுத்தாய் போய் பசுத்தாய் அங்கே இறங்கிடும். வியாதி நீங்கள் ஆரோக்கியம், சாபம் நீங்கள் ஆசுவாதம், தரித்திரம் நீங்கள் ஐஸ்வர்யம், பாதாளம் போய் பரலோகம் வந்துடும், எல்லாமே வந்துடும். தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு. அல்லேலூயா. இந்த ஊழியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. ஆமாம், என்னதான் நடக்குது பார்ப்போம். ஜீவ வார்த்தை பேச்சு பார்த்து தேவி நீதி தூவித்து இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தான் பிதா குமார் பசுத்தாய் கொடுத்தோம். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தோம். வேதம் சொல்லுதுங்க, யோவான் 20:22, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த கானாசிரி மகள் என்ன பண்ணா? ஜீவப்பா ஏதேன் தோட்டத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாசியில. உடனே ஜீவாத்மா ஆயிட்டான். இயேசு ஜீவனை ஊதுறாரு. ரிஷி உடனே பசுத்தாவி இறங்கிது. நன்மத்தை மகனே, நன்மார்க்க துன்மார்க்கத்தை ஓதாத, அசுத்தாவி தான் இருக்கும் பிள்ளைங்க மேலே. சுயநீதி அநீதி அதுதான் ஆவி. மனுஷனுடைய சுவாசம். பாவம் செய்து எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்து இலவச கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானா மாதிரி ஜீவனை ஓதணும். தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூடுவது. உடனே அசுத்தாய் போய் பசுத்தாய் இறங்கிது. அடுத்த வருஷம், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கும். யார் மேலே நீ ஓதுறியோ அவங்களுக்கு பசுத்தாவி இறங்கிடும். யாருக்குன்னா ஓதல்னாக்கா அவங்க பாவம் நிச்சயமா. இது பாரு, நீ ஓதனாதான் அவனுக்கு வாழ்வு, ரசிக்கப்படாதவனுக்கு. நீ ஜீவ வார்த்தையை ஓதனாக்கா தேவனுக்கு ஆதாம் வந்து ஜீவன பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. அவனுக்கு பாவம் மன்னிக்கு பசுத்தாவி அவன் மேலே இறங்கிடும். அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்றுக்கொள்ள பாவம் மன்னிக்கப்பட்டதுமே என்ன ஆகுது? அசுத்தாவி போனதுமே பசுத்தாவி இறங்கிதான் இல்லையா? இப்போ இவர் சொல்றாரு பாரு, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ எவன் மேல நீ ஓதுறியோ அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஓதும் போது அவன் பாவமே மன்னிக்கப்பட்டு அசுத்தாவி அவனுட்டு போய் பசுத்தாவி அவன் மேல இறங்கி தண்டாரு. அப்போ ஓதணுமா இல்லையே? நீ ஜீவ வார்த்தையை பேசணும். தேவ நீதி தூவிதில் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு வார்த்தையா பேசணும், ஓதணும். ஜீவனோ ஜீவ சுவாசத்தை ஹூன்னு ஓதணும். தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுத்தா உன் பாவம் மன்னிக்கப்படுது. ஏன்னா ஜீவனை தான் நீ ஓதுற. அவருக்கு இயேசு என்று ஜனக்கு பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுன்னு நம்ம நானே வழி சத்தியம் ஜீவன். அந்த ஜீவ வார்த்தையை அந்த ஜீவ சுவாசத்தை ஓதுனா பாவம் மன்னிக்கப்படுதான். பாவம் மன்னிக்கப்படுதான். அசுத்தாய் போய் பசுத்தாய் அபிஷேகத்தை பெற்றுக்கிறானா. அதுதான் அதோடைய அர்த்தம். அப்போ இயேசு எங்க போனாலும் ஜீவனுக்குள்ளே இருந்தாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனம். அதனால இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் 100% ஜீவ மார்க்கத்தை நான் உலகத்தில் எந்த செய்தியத்தாலும் அந்த ஜீவ வார்த்தையை தான் நான் பேசியிருப்பேன். நல்ல மேற்ப ஜனங்களுக்காக ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்தெழுக்குது. உன்னுடைய சுவாசம் ஜீவ சுவாசம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாமி திருவிழா பசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதுமே நீ ஜீவ சுவாசத்தை ஓதணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு ஜீவ வார்த்தையை பேசணும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தா நீ எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற அவர்களுடைய பாவங்களே மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை அவர்கள் பாவம் மன்னிக்கவே படாது. இதுதான் ஜீவனை ஓதலை. அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஜீவ வார்த்தையும் பேசல, ஜீவ சுவாசத்தை ஓதலை, அவனுக்காக ஜெபிக்கவே இல்லை. கூட இருக்கிறான் ஃப்ரெண்டு காலமெல்லாம் அவனுக்கு இயேசு ஜீவன் தேவனுக்கு ஆதாம் வந்து இவ்வளவு செஞ்சே நீ. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா அவன் பாவம் மன்னிக்கப்படும். கொடுக்கலனாக்கா அவன் நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு பாவியாவே இருப்பான். பாவம் மன்னிக்கப்படாது. அதுதான் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இயேசுவை பற்றிய செய்தி. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு சொன்னதுங்க. இயேசு சொன்ன வாசகம் அது. யார் மேலே ஜீவ சுவாசம் ஓதலையோ அவன் பாவம் மன்னிக்க அசுத்தாய் அவனை விட்டு போவாது. பாவம் மன்னிக்கப்படல அசுத்தாய் அவனை விட்டு போவாது. அசுத்தாய் அவன்ட்டு போன பூன்னு ஊதுங்க. யாரை பார்த்தாலும் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு இவ்வளவு மனதில் வச்சுன்னு ஊதுங்க. அசுத்தாய் போய் அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஜீவ வார்த்தையும் பேசுங்க.
தேவி நீதி உயிதல் தேவன் தனக்கு உள்ளது ஜீவன்ல இயேசுவை படி இயேசு அந்த ஜீவனில் தேவி நீதி இயேசு சொல்லாமன்ற வாக்கு தத்துக்குது. அது பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுங்க, இடைவிடாம கால் கொடுங்க. உங்களுக்கு இருக்கிற அசுத்தாயும் போவோம், அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாயும் போவோம். நீ எங்கே போகலாம், நீ பூமிக்கே உப்பு, நீ உலகத்துக்கே ஒலி. எங்கள் சபை குளோபல் சர்ச்சு, வானக்குற பூமி பார்த்தபடி உலகத்தை எங்கே போனாலும் ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவம் எல்லாம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாபிரிக்கா படித்தவன் படிக்கா டாக்டர், இன்ஜினியர், 10 டிகிரி படிச்சிருப்பான், உயர்ந்த ஜாதி, தாஞ்சி ஜாதி, ஆணு பெண்ணு, கலெக்டரு, யாரானால் அம்மா வயத்தில் ஆதாம் படியா பாவம் செய்து தேவம் மகிமையேற்றுட்டான். நீ இயேசு ஏற்றுக்கொண்டாய், ஞானத்தான் திருவிருந்து வேறு பங்கு பசுதான் அபிஷேகத்தை நீ ஓதாதேங்கிற யார் தேவன் தனக்கு ஆதம் ஜீவ சுவாசத்தை. அதனால் நிறைய பேர் பசுதான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நிறைய பேருடைய பாவங்கள் மன்னிக்கப்படல. பாவம் மன்னிக்கப்படனா இயேசு ஜீவன் பரிபூர தேவன் தேவி நீதி டு தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா அசுத்தாய் போய் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ரட்சிக்கப்படுவான். அவனை கிறிஸ்து பற்றி போதிக்கும் போது அவனே கிறிஸ்துக்குள்ள, அவனே வாய்நாளாக கிறிஸ்துக்குள்ளே இருப்பான். நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனிலும் வார்த்தைகள் மிகுந்த கனிகள் கொடுப்பான். அதனால் ஓதர ஓயத்தை இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அதனால் ஜீவனை ஊதுங்க, நன்மை தீமை ஓதாதீங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குனாலும் ஷாகவே அது பிசாஸ் ஊதிட்டான் ஏவாளுக்குள்ள. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் போது நன்மார்க்கு துன்மார்க்கு அசுத்தாய் ஓதுங்க. அசுத்தாய் உலகம் ஃபுல்லாகுது. பாவ சாபம் அக்ரம் அநியாயம் கிராமங்களில் பட்டண தேசத்தில் பிள்ளைகள் வாழ்க்கையில் அப்படி தான் பிறந்திருக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்குனாலே ஷாகு நன்மார்க்கு சுய நீதி அநீதி அதை ஓதாத. தேவி நீதி டு உயிர்த்தல் ஜீவ வார்த்தை ஊது, ஜீவ சுவாசத்தை ஊது. அது உனக்குள்ளே இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசம் திருவிழந்தில் பகிட்டு பசுத்தான் அபிஷேகம் பண்ணால் உனக்குள்ளே ஒரு சுவாசங்குது. அது ஜீவ சுவாசம், ஜீவ வார்த்தை. தேவி நீதி டு ஊது இயேசு கிறிஸ்து அவனுடைய எல்லாமே இருக்குது. இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தாக்கா தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உழுது, தேவனுக்கு ஆதாம் முழு உழுது ஊது. அசுத்தாய் தோத்து பசுத்தாய் இருக்கு அவர்கள் மேல் ஊறி அவர்கள் பசுத்தாவை பெற்றுக்கொண்டார். பிரீத் இஷ்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. பசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில் இந்த டிசம்பர் 1ஆம் தேதி 2025 இந்த மாலை வேலையில் எங்களோடு கூட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, தீயாதீங்க. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய கிருபையினாலே கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. ஜீவ சுவாசத்தை ஊதுங்கள், ஜீவ வார்த்தையை பேசுங்கள், தேவி நீதிட்டு உழித்ததிலே பேசுங்கள். பேசொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுங்கள். அசுத்தாய் போய்த்தானோ அவனும் பசுத்தாய் வந்து தானோ உங்கள் பாவங்கள் எப்பேற்பட்ட பாவம், சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவம், இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்கள். பாவங்கள் ஜீவ சுவாச தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுதாய் ஜீவ வார்த்தையை தேவினி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்த பாவங்கள் சாபங்கள் மனது பாதெல்லாம் விழியில பசுத்தாய் வந்து வாய்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்கள். அதான் மேட்ரு. நானே திராட்சை செடி நீங்கள் ஒருவனில் வார்த்தைகள் நிலைத்திருந்தா ஜீவ சுவாசத்தில் இருங்க, ஜீவ வார்த்தையில் இருங்க. அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்தும் கொடுங்க. சோர்ந்து ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஐஸ்வர்யம் இயேசு ஜீவல்ல இயேசு ஆமண்ட வாக்கு தேவி நீதி டு இயேசு ஆமண்ட வாக்கு தத்துமேக்குது. நன்மை தீமறி எல்லாம் சுயநீதி அநீதி எல்லாம் சுத்தாவி சாப பாவம் மண்ணை கண்களிச்சமா ஜீவனை திருப்பெருமை அதை போய் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசு ராஜ்யத்து பிசாசு சிக்கி பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடாதே. பாவத்தின் சம்பளம் மரணம், இயேசு தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறார். ஜீவனை பேசு, ஜீவ சுவாசத்தை ஊது, தேவனுக்கு ஊது, ஆதாம் முடுவதுக்குது. அவர்கள் மேல் ஊதி பசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்புகிறது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாதிருக்கும். எவர்கள் மீது ஜீவ வார்த்தை ஓதலையோ தேவன் தனக்கு ஆதாம் முழு அது வரைக்கும் அவன் பாவம் மன்னிக்கப்பட பார்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டிகிரி படிச்சவனாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா ஆயிரம் எந்த நாடாக இருந்தாலும் சரி. அதனால தான் நீ உலகத்தையே ஒளின்னு இருப்பார். சாதாரண ஒரு விசுவாசியை இயேசு ஏற்று ஒரு நாள் திருவந்த போல நீ உலகத்துக்கே ஒளியா, நீ பூமிக்கே உப்பு. இயேசு ஜீவன் உள்ள இருக்கிறதுனால இயேசுனா ஜீவப்பம், ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ சுவாசம்லாம் இருக்கிறதுனால நீ உலகத்துக்கே ரச்சங்க, உலகத்துக்கே உப்பு. தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊது, ஜீவனை ஊது, ஜீவ வார்த்தை பேசு, தேவி நீதி உயிர்த்தேல பேசு, தேவனுக்கு பேசு. ஆதாம் ஜீவனில் ஜீவ ஐஸ்வர்யம் தேவன் தனக்கு ஆதாம் தரித்திரம் ஓடும், அசுத்தாய் ஓடும், பசுத்தாய் வரும். அசுத்தாயில் சாப்ப பாவமான தத்திரெல்லாம் ஓடும், பாதாளம் ஓடும், பசுத்தாய் தேவதூர்கள் எல்லாம் பணிவிட செய்வோம். பாவத்துக்கு மறுத்து தேவி நீதிக்கு பிழைத்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறேன். அசுத்தாவை தொத்துறேன், பசுத்தாய் இறக்குறேன். வாய்நாள கிறிஸ்துக்குள்ள வைராக்கியமாயிரு.
பாவங்கள் மன்னிக்கப்படும். அவர்களுடைய பாவங்கள் மன்னியாதிருக்கிற அவர்கள் பாவம் மன்னிக்கவே படாது. யாருக்கு கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுக்கலையோ அவன் பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனே இயேசு ஏற்றுக்கொண்டு தேவன் தனக்கு ஆதாம் முழுத்து கொடுத்தா அவன் பாவம் மன்னிக்கப்படும். ஆனால் தான் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க, கிறிஸ்துவ சுவாசத்தை ஊதுங்க, ஜீவ வார்த்தையை தேவன் இயேசு சாமி தேவனுக்கு ஆதாம் முழுத்து கொடுங்க, அசுத்தத்துங்க, பசுத்தாயிருங்க. பசுத்த பிதாவே இந்த அரிமான நாள் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இனி நான் இல்லை, இயேசுவே எனக்குள் அந்த இயேசுக்கு சொல்லாமன்ற வாக்கு தத்துவம் அந்த பிதாவுக்கு ஒரு ஆதாம் முழுவதும் கொடுக்குறேங்க தா ஊதுறங்க தா. ஜீவ சுவாசத்தை பசுத்தாய் ஜனங்கள் மேல் கட்ட வைக்கிறாங்க. கிராமங்களை பட்டு 816 கோடிக்கு அதிகமாக இயேசு ஜீவன் பட்டு தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள கட்டும் அசுத்தாய் பசுத்தாய் தேவர் அலையலையாய் பூமி எங்கும் பசுத்தாவை கட்டளைக்கிறதா. 816 கோடிக்கு அதிகமான ஆதாம் கூட பிறந்தாங்க. அத்தனை பேர் ஜீவ சுவாத் ஊதிட்டே இருக்கிற தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவை தொத்தி பசுத்தாய்க்கு தேவதோட பணிவிட செய்யிட்டு கத்தா. ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்ற, ஜீவரத்தம் முழு உலகத்தை 816 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இயேசு ஜீவன் பரிவிட தேவனுக்கு ஆதாம் முழு கட்ட வச்சுக்கிட்டே இருக்கத்தா. அசுத்தாய் தொத்திட்டே இருக்கும், பசுத்தாய் இறக்கிட்டுங்கத்தா. தேவதோட பணிவிட செய்கிறா. மாபெரும் ஏப்பில் ரச்சு உண்டாகிட்டுங்கத்தா. பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். வைரத் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் FGC வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது, அங்கே தான் நான் ஊழியம் செய்கிறேன். துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ஏராளம் 100க்கு 100 ஜீவமாக இருக்குது. உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தி மட்டும் ஏராளம் 2000க்கு அதிகமான செய்தியை பதிவு பண்ணிக்கிறேங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். தினத்தை நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தினந்தோறும் கூட விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதாம்குள்ளே பிறந்த நண்பத்தையும் அசுத்தாவி தேவன் தனக்கு அசுத்தாவியாக சிக்கி கெடுக்கிறாங்க. சாபத்தில் ஜீவ சுவாசத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஊதுங்க. ஜீவவார்த்தை பேசுங்க, அசுத்தாவி தத்துங்க, பசுத்தாய் இருங்க. தேவதர் பண்ணி உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாருங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாளில் தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 1/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாருன்னா கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. யோவான் 20:22 அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கள். எளிமையாக இருக்குதுங்க சத்தியம். ஒரே வசனம், அவர்கள் மேல் ஊதி. என்ன ஊதி? அதான் மேட்ரு. ஜீவ சுவாசம், ஜீவ வார்த்தை தேவி நீதிட்டு உயிர்த்தையில் ஓதுறாரு. தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாய் பாவன்ட்டும் மரணம் ஓடுது. பசு தேவநீதி உயிர்த்தையில் இறங்குது. பசுத்தாய்கள் தேவநீதி இறங்குது. இந்த ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக மாபெரிய எப்படி கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எப்படி தேவன் நிச்சயமாக பயன்படும் வல்லமையாக குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.